படுத்தலாமா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அது அதே ஆட்டுக்குட்டி. அன்று அவர் ஆட்டுக்குட்டியா இருந்த விதமாகவே இன்றும் ஆட்டுக்குட்டியாகவே இருக்கிறார். அன்று அங்கிருந்த விதமாகவே இன்றும் இங்கிருக்கிறார். ஏனெனில் எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசமாயிருக்கிறேன் என்னும் அவருடைய வார்த்தை மாறாது. அப்படித்தான் அவர் கூறினார். அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. அவர் வார்த்தையாகிய தேவனாயிருக்கிறார். அவர் ஒருபோதும் மாறுகிறதில்லை. அவர் இப்பொழுதும் தமது ஆடுகளுக்கு தமது மேய்ப்பன் தீர்க்கதரிசியின் மூலம் முதலில் தமது ஆட்டின் ஆகாரத்தை கொடுக்கிறார். வேத சாஸ்திரிகளுக்கு அல்ல, அவருடைய ஆடுகளுக்கே. மற்றவர்கள் எப்படி அதை புசிக்க முடியும்? ஞானிகள், இதை கவனியுங்கள், ஞானிகளும் கல்விமான்களும் உலகத்தால் நன்கு பயிற்சி பெற்றும் சாண்டா கிளாஸ் என்று ஒன்று உண்டு என்று கூற விரும்புகிறார்கள். அவர்கள் வார்த்தையாக அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்து எல்லா விதமான கட்டுக்கதைகளையும் வழிபடுகின்றனர். ஏனெனில் அவர்களுடைய ஸ்தாபனங்களில் உள்ள கூலிக்கு அமர்த்தப்பட்டுள்ள இன்றைய மேய்ப்பர்களின் கருத்துக்கு அது பொருந்துவதில்லை. கோட்பாடுகளை போஷிக்க அமர்த்தப்பட்ட இந்த கூலி வேலையாட்கள் ஒரு வெள்ளாட்டின் கீழ் உங்களை ஒன்று சேர்க்க முனைவார்கள். அதை நம்பாதீர்கள். அவர்கள் உங்களை அடிக்கப்படும் இடத்திற்கு நடத்தி சென்று விடுவார்கள். 1900 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதத்தில் பிறந்த அந்த மகத்தான மேய்ப்பருக்கு செவி கொடுங்கள். அவருடைய செய்தியில் உண்மையான மேய்ப்பர்கள் தோன்றி தங்கள் ஆடுகளை பாதுகாப்பது எப்படி என்பதை அறிந்திருக்கிறார்கள். கவனித்து பார்ப்போமேயானால் அவர்கள் இன்னும் அதில் விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். அன்று போலவே இன்றும் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அது அவர்களுடைய மத சம்பந்தமான கருத்துக்களின் சுவையோடு பொருந்துவதில்லை. அவர்களோ அந்த வார்த்தையை திரித்து தங்கள் ஸ்தாபனத்துக்கேற்றவாறு அமைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் உண்மையான வார்த்தையை பிரசங்கிக்கவே மாட்டார்கள். அவர்கள் பிரசங்கிக்க மாட்டார்கள். அவர்கள் அது அப்போஸ்தலரின் நாட்களுக்குரியது, இதுவல்ல இதன் அர்த்தம் என்கிறார்கள். அது என்ன கூறுகிறதோ அதுதான் அதன் அர்த்தம். அதை வியாக்கியானப்படுத்த அதற்கு யாருமே தேவையில்லை. இப்பொழுது இந்த நேரத்தில் நம்முடைய தலைகளையும் இருதயங்களையும் பூமியின் மண்ணுக்கு நேராக வணங்கி முன்னணிக்கு விரைந்து சென்று மேய்ப்பரால் இந்த வார்த்தையின் மூலம் கொண்டு வரப்பட்ட இந்த ஒளியை கண்டு அதை ஏற்றுக்கொள்வோம். அந்த மகத்தான தீர்க்கதரிசி மேய்ப்பராகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம். அவரை குறித்தோ நீண்ட நேரமாக உங்களிடத்தில் பேசினேன். குருவானவர் பேசுவது போல் என் சொற்களை ஒரு கால் கோர்வையாக பேசியிருக்க மாட்டேன். அப்படி நான் பேச முயற்சிப்பதே இல்லை. அவர் அதை எனக்கு அருளும் விதமாகவே நான் பேச முயல்கிறேன். ஆனால் அது ஏன் மேய்ப்பர்களாக இருக்க வேண்டியதாக இருந்தது என்று இப்பொழுது புரிகிறதா? மற்றவர்களோ வேறு விதமான கருத்தில் பயிற்சி பெற்றிருந்ததன் காரணத்தால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதிருந்தனர். இன்றைக்கு நம்மை நடத்த நமக்கு பலவிதமான மேற்பார்வையாளர்கள், மாகாண அதிகாரிகள், பேராயர்கள், குருவானவர்கள், போப்பாண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவர்கள், போப்பாண்டவர் போன்ற அனைவருமே இவ்வுலகில் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு ஒரு மேய்ப்பரை தந்திருக்கிறார். அந்த மேய்ப்பர் பரிசுத்த ஆவியாயிருக்கிறார்.